நமது இருப்பு என்பது நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த பிச்சை. அவர்களின் ஆசியின்றி நம் வாழ்வில் ஒரு அணுவும் அசையாது. அத்தகைய முன்னோர்களின் பரிபூரண அருளையும் அந்த எம்பெருமானின் தெய்வீக கருணையையும் ஒன்றாகப் பெறுவதற்கான ஒரு மகா அற்புதமான நாளாக மலர்கிறது இந்த தை அமாவாசை. 2026ஆம் ஆண்டின் முதல் அமாவாசையாக இது அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு. பித்ரு தோஷங்கள் விலகி வாழ்வில் தடைகள் நீங்க இந்த புனித நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நெறிமுறைகளையும் தவிர்க்க வேண்டிய சில செயல்களையும் இப்போது ஆழமாக பார்ப்போம். முதலாவதாக செய்ய வேண்டியவை. உடல் சுத்தி மிக முக்கியம். அதிகாலையிலேயே எழுந்து புண்ணிய நதிகளில் நீராடுவது உத்தமம். இயலாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் சிறிது கங்கா தீர்த்தம் கலந்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி நீராடுங்கள். அதுவே கங்கையில் நீராடிய பலனைத் தரும். அடுத்து மிக முக்கியமானது பித்ரு தர்ப்பணம். தெற்கு திசை நோக்கி அமர்ந்து கருப்பு எள்ளும் தீர்த்தமும் கொண்டு உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து தர்ப்பணம் செய்யுங்கள். காசி கயா சென்ற புண்ணியம் வீடு தேடி வரும். இந்த நாளில் சிறிது நேரமாவது மௌன விரதம் இருப்பது மனதிற்கு அபரிமிதமான ஆன்மீக பலத்தை தரும். வீண் பேச்சுகளைத் தவிர்த்து இறை சிந்தனையில் லயித்திடுங்கள். அடுத்தது தானம். எள், வெல்லம், ஆடை அல்லது அன்னதானம் செய்யுங்கள். பசியோடு இருக்கும் ஒரு உயிருக்கு, அது மனிதரோ பசுவோ நாயோ காகமோ, அவற்றின் பசியை ஆற்றுங்கள். அது பெரும் புண்ணியத்தைச் சேர்க்கும். இறுதியாக அரச மரத்திற்கு நீர் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அங்கு குடிகொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவும் முன்னோர்களும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அடுத்ததாக இந்த புனிதமான நாளில் நமது உடலையும் மனதையும் மிகத் தூய்மையாக வைத்துக்கொள்ள சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அசைவம், மது மற்றும் வெங்காயம், பூண்டு போன்ற தாமச உணவுகளை அறவே தவிர்த்து முழுமையான சாத்வீக உணவையே உட்கொள்ளுங்கள். வாக்குவாதங்கள், கோபம், சண்டை சச்சரவுகள் வேண்டவே வேண்டாம். குறிப்பாக வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்வது பித்ருக்களின் கடும் கோபத்திற்கு ஆளாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அமாவாசை என்பது வழிபாட்டிற்கான நாள். எனவே புதிய தொழில் தொடங்குவது, திருமணம் போன்ற சுப காரியங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். சூரிய உதயத்திற்குப் பிறகும் தூங்குவது இந்த நாளில் பெரும் அசுபமாக கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்திலேயே துயில் எழுவதே சிறப்பு. மேலும் ஓரறிவு உயிரான செடி, கொடி, மரங்களை வெட்டுவதையும் இந்த நாளில் தவிர்ப்பது நல்லது. அன்பானவர்களே, இந்த எளிய நெறிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிகளை பெற முடியும். பித்ரு தோஷங்கள் நீங்கி உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் தடைகளும் விலகி நிம்மதி பெருகும். முன்னோர்களின் ஆசி உங்கள் குலத்தை காக்கட்டும். ஓம் சக்தி.